லிவர் ஸ்கிரீனிங்னு சொல்லும் போது பொதுமக்கள் எல்லாருமே என்னன்னா ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம். இந்த கேம்ப் மெயினாகவே வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் வந்து கண் செக் பண்ணுறாங்க, ஹார்ட் செக் பண்ணுறாங்க, கிட்னியை செக் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த அவேர்னஸ், லிவர் பாதிக்கும்ன்ற அவேர்னஸ் மக்களிடையே கடைசி 20 வருஷமாவே இல்லை. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லிவர் சுருக்கம் காரணமே இல்லாமல் லிவர் சுருக்கம் வர்றதை நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக்காக இருக்குங்க. ஸோ இதனால நிறைய பேப்பர்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் வந்து லிவரை பாதிச்சு லிவருக்கு சுருக்கம், சிரோசிஸ் வரைக்குமே கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். வரைக்கும் 40 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய வாய்ப்பு. யங்ஸ்டர்ஸ், பேசிக்கலி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க அது குறிப்பாக அந்த ஐடியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரும் வந்து வெளியில் போய் வேலை செய்யாமல் உடற்பயிற்சியே பண்ணாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ எந்த வயதில், குழந்தையிலேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலான்ற நிலை இருந்தாலும் நம்ம வந்து அந்த மிடில் ஏஜில் ஒரு 30-40 இயர்ஸில் பார்க்குறோம். அதை மோஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ். அந்த டைமில் பார்த்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். சார், இது 8,000 rupees ஒர்த்தை வந்து நீங்கள் 699 எப்படி சார் பாசிபிள் ஸ்கேனிங்? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அது மெனக்கெட்டு நம்மளால் முயன்ற உதவிகள் பண்ணி அது கொண்டு வரணும். ஸோ அதனால் டாக்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய இந்த ஸ்கேன் எல்லாம் வச்சு செலவு தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஏன் மருத்துவமனையில் நாங்கள் ஏன் வைத்தியம் மட்டும் பார்க்கணும்? நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதோ இல்லாமல் ஒரு நோயை தடுக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தால் அதுவும் நல்லது தானே. ஸோ அதனால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஜெம் மருத்துவமனையின் சார்பில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி தான் அடைகிறோம். அந்த ஒரு செய்தி வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு லாஸ் தான், அந்த லாஸை வந்து அங்கே ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஈவன் 100கணக்கான பேஷண்ட், 1000கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தாலும் இந்த 2 வாரத்துக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே எடுத்து பண்ணுறோம். சார், ஃபியூச்சரில் வெப்சைட் இருக்கிறத இப்போ ஆப்பாக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் சொன்ன இந்த சஜஷன்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அதாவது ஜெம் மருத்துவமனையின் சார்பாக நோய் ஸ்பெசிஃபிக் ஆப், அது எப்படி தடுக்கலாம் அப்படின்றத எங்களுடைய நீண்ட நாள், அதாவது நெடுநாள் திட்டம். அது கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த நோய் ஸ்பெசிஃபிக் ஆப்பை கொண்டு வருவோன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு கூடுதல் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். லைக் ஜெம்முக்கு வந்து லைக் இது மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சீஃப் ஆஃப் பழனிவேல் சாருக்கு வந்து ஒரு புதுசு இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே 2019 சரத்குமார் சாரை வச்சு லிவர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இனாகிரேட் பண்ணுவோம். 1 இயருக்கு அதை எடுத்துகிட்டு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே 50% டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் மெடிசன்ஸோட 1 இயருக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வருஷம் இனிஷியேட்டிவாக எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் செக்கிங்கோட ஃப்ரீ வேக்சினேஷனும் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் மேலே லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர்ல ரோட்டரி கிளப் சேர்ந்து 100 கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சீஃப் பழனிவேல் சார் ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வெறும் நம்ம ஒரு கார்பரேட் ஒரு மணிக்காக ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்க்காம இதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறோம்.